நிர்மலா, என்ன எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன விஷயம்? யார் அந்த பொம்பளை? அவங்க இப்ப எதுக்கு அதெல்லாம்? கேட்டா சொல்லு. அவ்வளவு பேர் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளவு பந்தாவா வந்து இறங்குறாள் அந்த பொம்பளை. என்னால கெஸ் பண்ண முடியுது. நம்ம குடும்பத்துக்கும் அந்த பொம்பளைக்கு என்ன தொடர்பு? 2 தடவை உங்க அண்ணன் கடையில் அவளை நான் பார்த்துருக்கேன். உங்க அண்ணன் அவளை பார்த்தது அவசரமா பேசி அனுப்பிச்சு வச்சிருவாரு. நான் கூட ஏதோ கஸ்டமர் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு ஆளு பார்த்து அசந்து போற அளவுக்கு வந்தாவா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்குற. அது வரைக்கும் காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்த போலீஸ் இந்த பொம்பளையை பார்த்தது கப்பு சுப்புன்னு அடங்கி எங்களை வெளியே அனுப்புறாங்க. இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பொம்பளைக்கு. அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள அந்த பொம்பளைக்கும் உங்க அண்ணன் மாணிக்கத்துக்கு என்ன லிங்க்? இந்த குடும்பத்து மேல அவளுக்குன்னு அவ்வளவு அக்கறை? என்ன பச்சுன்னு ஏதோ பள்ளி மாதிரி கத்திட்டு வர? சொல்லு ஆன்ட்டி, நீங்களாவது சொல்லுங்க. நீங்க 2 பேரும் இவ்வளவு அமைதியா வர்றதை பாக்குறப்போ நான் சந்தேகப்படுறது உண்மைதானு எனக்கு தோணுது. இப்ப எதுக்கு சும்மா தொணத்தொணன்றீங்க? நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டோம்னு கொஞ்சம் நிம்மதியா இருங்களேன். என் வாயை அடைக்கிறியா? இல்ல, ஆட்டோலே வச்சு எல்லாத்தையும் பேசணுமான்னு கேக்குறேன். வீட்ல போய் எல்லாம் விவரமா பேசலாமே. என் நிலைமையை பாத்தியா லீலா? என்ன? இந்த போஸுக்கு ஹெல்ப் பண்ண போய் எனக்கு தான் சிக்கல். இத்தனை வருஷமா சொன்ன பேச்சு மறம நூல் பிடிச்ச மாதிரி கணக்கு வச்சு ஹோல்சேல் கடைகளை வரவு சொல்ல பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னாச்சு? இந்த போஸால சிக்கல். என்ன கணக்கார மாதிரி மேல இங்கேயும் பாக்குறான். மாமாவை நினைக்கும் போதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வாங்கி கொடுத்தேன். கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம்? சரி, பணத்தையா தர முடியல, நேர்ல வந்து பார்த்து இப்ப தர முடியல அப்புறமா தரேன்னு மரியாதைக்காவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. முன்னாடியாவது வேலைக்கு போல, இப்ப வேலைக்கு போறாரு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுக்கலாம்ல. நானும் பார்த்துட்டேன் காசு விஷயத்துல அதால் ரொம்ப தில்லுமுள்ளு பண்றாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ சூழ்நிலை. சூழ்நிலை இல்லைன்னு பிசினஸ்ல சொல்ல முடியாது இல்ல. போஸ் சொன்னதை ஹோல்சேல் கடையில சொல்ல முடியுமா? அவன் அதை ஏத்துக்கோனா? சகலையாச்சு மூஞ்ச சுழிச்சு பேசக்கூடாதுன்னு பார்த்தா அதனால இந்த மேட்டரை பத்தி பேசுற மாதிரியே தெரியல. ஏதோ சொந்தம், நீ சங்கடப்படக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளா பொறுமையா இருந்தேன். இனிமேல் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் இதை போய் மாணிக்கத்திட்ட சொல்லலான்னு இருக்கேன். எதுக்கு? மாணிக்கத்திட்ட சொன்னா மாமா போஸ் கிட்ட சொல்லுவாரு. மாமா கிட்ட நேரடியா சொல்ல எனக்கு பிடிக்கல. அதான் மாணிக்கத்திட்ட சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியாவது ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்குதான்னு பார்ப்போம். உள்ள வாங்க மாணிக்கம். ஏன் தயங்குறீங்க? இது ஒண்ணு புது இடம் இல்லையே. ஓஹோ, ரொம்ப நாள் ஆயிட்டதுனால இது புது இடம் மாதிரி தெரியுதோ? இங்க பாருங்க, எவ்வளவு நாள் ஆனாலும் இது அதே பழைய வீடுதான். நானும் அதே பழைய சரளாதான். உள்ள வாங்க வாங்க. உட்காருங்க மாணிக்கம். சரளா, என்ன? இல்ல, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றது? ரொம்ப தேங்க்ஸ். எப்படி எப்படி? உண்மைதான், நான் சமயத்தில் ஒன்று ரொம்ப கோபமா பேசியிருக்கேன். எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கேன். அது எதையுமே மனசில் வச்சுக்காம இவ்வளோ தூரம் உதவி செஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் ரொம்ப தேங்க்ஸ். உங்க நன்றி எல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? நிரம்பி வழியுதே உங்க நன்றி. என்ன சொல்லலாம், கிண்டல் பண்ற மாதிரி பேசுற? பின்ன உங்க நன்றியை எதிர்பார்த்து நான் இந்த ஹெல்ப் எல்லாம் ஒன்றும் பண்ணல. நான் எதுக்கு பண்ணேன் தெரியுமா?
எதுக்கு? உங்ககிட்ட எனக்கு அன்பு இருக்கு. இப்பவும் மாணிக்கத்துக்கு ஒண்ணுன்னா என் மனசு துடிச்சு போயிடும். நீங்க இதை எந்த அளவுக்கு எடுத்துப்பீங்கன்னு தெரியல. ஆனா இதுதான் உண்மை. உங்களுக்கு கஷ்டம்னதும் நான் பதறி போயிட்டேன். ஓடி வந்து உதவி செஞ்சேன். உங்ககிட்ட எதையும் எதிர்பார்த்து நான் இதை செய்யல. இப்போ பேசாம படுத்து நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லா பிரச்சனையும் தானா சரியா போயிடும். இப்ப கவலைப்படாம நல்லா படுத்து தூங்குங்க. இவ்வளவு பெரிய கில்லாடி அவங்க அண்ணன். நான் கூட முதல்ல அந்த சரளாவை ஏதோ கஸ்டமர் தெரிஞ்ச பொண்ணுன்னு தான் நினைச்சேன். ஏகப்பட்ட மேட்டர் இருக்க. என்ன பண்றது, வீட்ல மாணிக்கம் தான் எல்லாமே. அவரை நம்பிதான் எங்க குடும்ப சூழ்நிலையே இருக்கு. அவரை யார் கண்டிக்க முடியும்? ஏன் உங்க அம்மா இல்ல இவ்வளவு வாய்கிலிய பேசுறாங்களே, இத கண்டிக்க மாட்டாங்களோ? புரியாம பேசாதீங்க. இது என்ன அம்மா பையன் டிஸ்கஸ் பண்ற விஷயமா? ஜாடையா சொல்லி பார்த்தாங்க, அண்ணனுக்கு ஏறல. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய அவங்களால என்ன பண்ண முடியும்? சரி, உங்க அம்மாவோடு இந்த வீட்ல எதுக்கு எடுத்தாலும் நியாயம் பேசிட்டு இருப்பானே உங்க அண்ணன் செல்வம், அவரும் இதை கண்டுக்கலையா? சேச்சே, இந்த விஷயத்துல அதுவும் செல்வண்ண பல முறை கண்டிச்சு சண்டையெல்லாம் கூட போட்டுச்சு. ஆனாலும் உங்க அண்ணன் அசரல, தொடர்ந்து தன்னோட லீலைகளை அரங்கேற்றம் பண்ணிட்டே இருந்திருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணன் கான்டாக்ட் சுத்தமா கட் பண்ணிடுச்சு. நிஜமாவா? ஆமாங்க. இவ்வளவு சின்ன வயசுல ஒரு நல்ல பொசிஷனுக்கு கஷ்டப்பட்டு வந்ததால மாணிக்கம் ஒரு ஜெனியூனான ஆளா இருப்பாருன்னு தான் நினைச்சேன். ஆனா வேற மாதிரி இருக்காரு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், அவர் என்ன பெரிய பிளே பாயா? மடிச்சு கட்டின ஒரு வேஷ்டியும் ஒரு ஓட்ட சைக்கிளையும் வச்சுக்கிட்டு காய்கறி வியாபாரம் பண்ற ஒரு ஆளு அந்த பொம்பளை மாதிரி ஒரு பாலிஷான பார்ட்டிய எப்படி கொக்கி போட்டாரு? என்னது இது மாதிரி அசிங்கமால பேசுறீங்க? என்னது, நான் அசிங்கமா பேசுறேனா? மை காட், அசிங்கங்கிற வார்த்தைக்கு உங்க ஃபேமிலில என்ன அர்த்தம் தெரியலையே. சரி விடுங்க, இப்ப எதுக்கு இதையே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நிர்மலா, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. எங்க அப்பா சட்டப்படி ஒரு லேடிய ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அதை உங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஆனா இந்த அசிங்கத்தை அக்செப்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறீங்க. அதான் கேட்டேன், உங்க வீட்டு டிக்ஷனரியில ஒழுக்கங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது பாருங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னு சும்மா சும்மா என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. உன்னை மடக்கணும்னு பேசல நிர்மலா. இப்பவும் எனக்கு மாணிக்கத்தை நினைச்சா ஆச்சரியமாவும் இருக்கு, சங்கடமாவும் இருக்கு. அந்த பொம்பளை கடைக்கு வந்தப்ப என்னை எப்படியெல்லாம் விரட்டினார் தெரியுமா? நான் அந்த சரளாவை பார்த்து ஏதோ மணிலிங் செயின்ல சேர்க்கலாமேன்ட்டு அதுகிட்ட அளவு சொல்லி கை கொடுக்க போனேன். அதுக்குள்ள உங்க அண்ணன் பதறி போயிட்டாரு. இப்பெல்லாம் தெரியுது காரணம். நீங்க எதுக்கு அவளுக்கு அளவு சொல்லி கை கொடுக்கணும்? ஜஸ்ட் ஒரு நாகரிகம் தான் நிர்மலா. ஓ, மாணிக்கம் தங்கச்சிங்கிறதுனால உனக்கு வேற மாதிரி தெரியுது. ரொம்ப ஓவரா பேசாதீங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணன் அதை மறந்து திருந்திட்டாருன்னு சொல்றேன்ல. எங்க மறந்தாரு? அவ வெளிநாடு போயிருந்தா, அதனால பேசாம இருந்தாரு. இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இப்ப அவங்க நம்ம வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். பழைய மாதிரில எதுவுமே இல்ல. அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. எங்க அண்ணன் இப்ப திருந்திட்டாரு. அது உன்னோட நம்பிக்கை. அதான் நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பார்த்தனே, அவ பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி உங்க அண்ணன் போனது. இல்லங்க, நீங்க பழச வச்சு ஒரேடியா எங்க அண்ணனை பத்தி முடிவு பண்ணாதீங்க. எங்க அண்ணன் சுத்தமா மாறிட்டாரு, திருந்திட்டாரு. நிச்சயமா தப்பு பண்ண மாட்டாரு.
என்னாச்சுக்கா? என்ன சரோ? வலிக்குது தானோ? அப்படியா? அப்பா அப்பா என்ன இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. என்னம்மா வலிக்குது தானோ? அப்பா வாங்கப்பா. என்ன இவ்வளவு ரகல என்னங்க சேத்தா சரோவுக்கு பிரசவ வலிப்பா. சோலியா பதட்டப்படாதீங்கப்பா, லேசா தான் வலிக்குது. அப்படியாம்மா ஆண்டவனே எல்லாம் நல்லபடியா நடக்கணுமே. ரஷ்டி வீட்டுக்கு போய் காருக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டு போய் பாத்துருமா. அப்பா சீக்கிரம் வந்துருங்கப்பா. இதா வந்துடுறேன். ரொம்ப வலிக்குதா? பாத்துக்க வந்து பயப்படாதீங்க. பவானி சரோ அப்படி மெதுவா எந்திரிக்கா, பாத்து. பாத்து சரோ. பாத்து நிறுத்தியா தானே இவ்வளவு மெதுவா பிடிச்சு கொடுக்கா. மெதுவா மெதுவா வந்து இருக்காரு. பாத்து வா பவானி. உட்காரு, அந்த பக்கம் வா. டிரைவர் பார்த்து மெதுவா ஓட்டேன், குலுங்கப்படாது. ஒரு நிமிஷமா இந்த பக்கத்து வீட்டு அம்மாட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயா, இந்த காயத்துல போஸோட மெட்ராஸ் போன் நம்பருக்கு போன் பண்ணி சொல்லிடுறீங்களா? நான் சொல்லிடுறேன், சொல்லிடுங்க. போங்க. வீட்டை பாத்துங்க. தானே இருக்குமா? மெதுவா. பவானி வா. சரு மெதுவா மெதுவா. எப்படி தாங்கல அப்படி வா. மெதுவா எல்லாம் நல்ல அப்படி நடக்கும். கவலைப்படாத. வா வா. வலிக்குதா? ஐயா, டாக்டர் எங்க சிஸ்டர் இருக்காங்க? பாருங்க. சிஸ்டர் சிஸ்டர் வர சொல்லுங்க. வாங்கம்மா. அழகர் உங்களுக்கு வரோம். ஒண்ணுக்கு இடுப்பு வலி கண்டுருச்சு. பிரசவம் பார்க்கணுமா? சரி, நீங்க எல்லாம் இங்கே இருங்க, இவங்கள மட்டும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். தைரியமா போயிட்டு வாமா. எதுக்கு பயப்படாதன்னா? அப்பா நீங்க கவலைப்படாதீங்க. பிறக்க போறது என் குழந்தை, நம்ம குடும்பத்தோட வாரிசு. நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கல. என் குழந்தையும் கஷ்டம் இல்லாம பிறக்கும். போயிட்டு வா போ. வரேன் போ சரோ. கூட்டு போங்கம்மா. தைரியமா போ. ஆண்டவா, சுகப்பிரசவமா இருக்கணும். அம்மா, அவளை பார்த்துட்டு வரியா? என்னடா மாணிக்க இதெல்லாம்? நீ பண்றதெல்லாம் உனக்கே சரின்னு படுதா? ஒரு காலத்துலதான் என்னமோ அப்படி இப்படின்னு இருந்த, நானும் கண்டு காணாம அப்படியே விட்டுட்டேன். ஒரு பெத்தவ இதெல்லாம் பிள்ளைகிட்ட போய் பேசிக்கிட்டு அசிங்கமா இல்ல? அப்பதான் அப்படி இருந்தேன்னா இப்போமா அப்படி? இத பாரு, நம்ம நிர்மலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வேற வீட்லயே இருக்காரு. ஏற்கனவே சமயத்துல மாப்பிள்ளை நம்ம குடும்பத்தை குத்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த சமயத்துல அவர் வாய்க்கு அவல் கிடைச்ச மாதிரி காரியம் பண்ணிட்டு இருக்கியே, இது அசிங்கமா இல்லடா உனக்கு? இல்லம்மா, சரோ. அந்த சனியனை விடு. மாப்பிள்ளை முன்னாடி இப்படி ஒரு காரியத்தை பண்றியே. அவர் என்னடான்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோல வர்ற வழி பூரா அவ யாரு என்னன்னு சும்மா எங்களை நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. என்னடா பதில் சொல்றது அவருக்கு? நாக்க புடுங்கிக்கலாம் போல ஆயிடுச்சுடா எனக்கு. இனிமே இப்படியே இருந்தேன்னா நமக்கு தாண்டா கேவலம். நாளைக்கே மாப்பிள்ளை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நின்னார்னா எப்படி அவர் தட்டி கேட்க முடியும்? அப்படியே கேட்டாலும் நீ என்ன பெரிய யோகினான்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்பாரு. மூஞ்சி கொண்டு எங்க வச்சுப்ப? நீ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தேன்னா நம்ம நிர்மலாவோட வாழ்க்கை தாண்டா பாதிக்கும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ.
நீ ஆம்பளை, இது வரைக்கும் நீ எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஆனா இனிமே இந்த உறவெல்லாம் வேண்டாம், விட்டுடுறா. இது எல்லாத்தையும் மறந்துட்டு தொழில கவனி. நான் நம்ம எல்லாருடைய நல்லதுக்காகவும் தான் இத சொல்றேன், புரிஞ்சு நடந்துக்கோ.